ஹலோ ஆல். நம்ம மோஸ்ட்லி ஆம்பூர் ஸ்டைலில் சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி சாப்பிட்ருப்போம். மஷ்ரூம் பிரியாணி ரேராக தான் சாப்பிட்ருப்பீங்க. நான் ஆம்பூர் ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு சீரியஸ்லி இது வரைக்கும் நான் ட்ரை பண்ண மஷ்ரூம் பிரியாணிலேயே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இதுதான்னு சொல்லுவேங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. எப்போயுமே பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம எந்த அரிசி யூஸ் பண்ணாலுமே 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உதிரி உதிரி வரும். அதுக்கப்புறமா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் இதை ஊற வச்சுடுங்க. ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணியில் மெயினே இந்த மிளகா பேஸ்ட்டு தாங்க. நான் ஒரு 5 வரமிளகாவை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறினாலே போதும். அந்த அரிசி ஊறுற டைமுக்குள்ளே இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த மிளகாவை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக காய விடுங்க. நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யில் செஞ்சால் கூட ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அது காஞ்சி வந்ததுக்கப்புறமா 4 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 2 அன்னாசிப்பூ ரொம்ப சின்னதாக இருந்ததுனால 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிரியாணி இலை, 2 கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் ஏலக்காய் 2 சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி மசிஞ்சு வர்ற ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினாவே ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, புதினாவை ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி சாட்டே பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. மிளகா பேஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்க அளவு நல்ல காரமாகவே இருக்கும். எனக்கு சுருக்குன்னு இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். மிளகா பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு பட்டன் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மஷ்ரூமை பிரியாணிக்கு ஆட் பண்ணும்போது ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாமல் ஆகிடும். ஸோ 2 கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விடுங்க. நம்மளுக்கு மஷ்ரூம்லேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகி வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை தண்ணி இல்லாமல் இது கூட சேர்த்துக்கோங்க. இதவே நீங்கள் அப்படியே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் அரிசி வச்சு கூட செய்யலாங்க. இது கூட 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 1.25 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். சாப்பாட்டு அரிசியோ பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ் லெமனில் ஒரு பாதி லெமன் மட்டும் இதில் பிழிஞ்சு விட்டுட்டு அரிசி உடையாத மாதிரி எல்லாத்தையும் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வேக வைக்கலாம். லைட்டாக உங்களுக்கு அரிசி மேலே தெரியும் நல்லா கொதிச்சு. அந்த ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக சிம்மருக்கு மாற்றிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மேலே ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே இருக்கிற சாதத்தை பொறுமையாக மேலே கொண்டு வரணும். நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக கிண்டி விட்டிங்கன்னா கண்டிப்பாக டெக்ஸ்சர் மாறிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு மேலே வெயிட் வச்சு லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிங்கன்னா சூப்பரான ஆம்பூர் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிருங்க. அப்புறம் என்ன, அழகாக இந்த மாதிரி பிரியாணியை உடச்சி விட்டு என்ஜாய் பண்ண வேண்டியது தான். சீரியஸ்லி சொல்கிறேன், இது ஒரு மஸ்ட் ட்ரை பிரியாணி ரெசிபி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. இது கூட முட்டை, ரைத்தா, அப்படி இல்லைன்னா காலிஃப்ளவர் 65 வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.